ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினோட அம்மா கண் முழிச்சு உட்காந்துருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லுங்கன்னு கத்த ஹீரோயின் கடுப்பாயிருப்பா. எங்கள் பாரு, அவங்க இப்போ தான் கண் முழிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னையவே அடையாளம் தெரில, என் பேரை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக அழுதுட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட நேமை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் கோவப்படாதீங்க, இப்போ தான் சிச்சுவேஷன் எல்லாம் நார்மல் ஆகுது, அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே திரும்ப ஞாபகம் வந்துடும், ஸோ அவசரப்படாதீங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே ஒயிட்டி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. அதே சமயம் டாக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் பேஷண்ட் வந்து கண் முழிச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போச்சு, அது வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கலாம், அதனால் ஒரு 2-3 நாள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ரெகுலராக செக்கப்புக்கு மட்டும் கூட்டுவாங்க அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த ஒயிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜியாங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. அவர் கத்துறாரு, உன்னை வந்து நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ கால் பண்ணுற, ஒரு முக்கியமான விஷயந்தான், ஹீரோயினோட அம்மா கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இவர் ஷாக் ஆயிடுறாரு, என்ன சொல்கிற, அப்போ அவள் ஏதாவது சொன்னாலா ஹீரோட்ட, அவங்க எதுவுமே வாயை திறந்து பேசலை அப்படின்னு. சரி, அவங்க எது சொன்னாலும் இம்மிடியட்டாக நீ எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. அத்தாடி, இந்த பொம்பளை திடீர்னு கண் முழிச்சிருச்சா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இவர் ஏன் பதறாரு அப்படின்ற விஷயங்கள் தெரில. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஒயிட்டி அப்புறக்குவாங்க 3 பேர் தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு நீ இவளை கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா, இல்லை பரவாயில்ல, நீ ஹீரோயினோட அம்மாவை சேஃபாக பார்த்துக்க, நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன், சரி நீ சேஃபாக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஒயிட்டி அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, எப்போ எங்கள் அம்மா குணமாவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், அதெல்லாம் உங்கள் அம்மா ரொம்ப நல்லா தான் இருக்காங்க, இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா உண்மையை சொல்கிற நேரம், அதை நான் என் காதால் கேட்குற நேரம், சொல்லுங்கள் என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கேட்க, அந்த அம்மா என்னென்னா சின்ன பிள்ளை மாதிரி பயந்துட்டுருக்கு, உண்மையை சொல்லுங்கள், என்கிட்ட நடிக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நான் செம்மையாக கடுப்பாயிருவேன்னு சொல்லிட்டு கத்த. அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க, இவன் என்ன பயமுறுத்துறான் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா நான் இங்கே இருக்கேன், ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஏன்டா அப்படி பண்ணுற, அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, எதுக்காக எங்கள் அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்க, அவங்க உண்மைக்குமே எதையுமே நடிக்கலை, அவங்களோட கண்டிஷனை நீ புரிஞ்சுக்கோ, எங்களை நம்ப மாட்டேன், டாக்டர்ஸுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, இது உண்மைதான், அவங்க ஒன்றும் நடிக்க கிடையாது அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உன்னை நான் சுத்தமாக நம்பவே மாட்டேன், நீ காலேஜ் படிக்கும்போது இந்த அம்மா தானே உனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட நீ போய் சொல்லுவ அப்படின்ட்டு. இவங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிப்பா, நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, உங்கள் அம்மா இருக்கிற நிலைமைக்கு அவங்கள நீ தனியாகவே விடக்கூடாது, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு. டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மாவும் நீயும் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க, எல்லா உண்மையுமே எனக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ அந்த அம்மா, அப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோமா அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம்மா, நம்மளோட வீட்டுக்கு போகிறோம், ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, திரும்ப நம்ம இங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து போகிறான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வரவே மாட்டுது. இல்லை, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது என்னோட வீடு மாதிரி இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஹீரோக்கெலாம் செம்மையாக வெறியாகிருது. என்னது அப்படின்ட்டு இவன் கத்திட்டு வர அந்த இடத்துக்கு நல்ல வெளியாக குவாங் வந்துடுறான். சார், இதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. போடா அங்கிட்டு அப்படின்ட்டு அவன் கத்திட்டு போக, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து தான் உள்ளே வந்துட்டுருக்கு. 2 பேரும் உள்ளே வந்துட்டுருக்காங்களா. அப்போ அந்த மெய்டு ஆண்டி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, ஆனால் அவங்க அம்மா ஏன் கொஞ்சம் வியர்டாகவே நடந்துட்டுருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அவங்களுக்கு எல்லா மெமரிஸுமே மறந்து போச்சு அப்படின்ட்டு அவள் ரொம்பவே சோகமாக சொல்லிகிட்டு இருக்கா. என்ன சொல்கிற அப்படின்னு அவங்ககிட்ட போயிட்டு, சிஸ்டர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா பயந்து போய் ஹீரோயினோட பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது. ஸோ இவங்களுக்கா ரொம்பவே கஷ்டமாயிருது. இந்த இடத்துல அம்மா ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காங்க, ஸோ இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க.
இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே பிச்சு விளாண்டுட்டு இருக்கு சின்ன பிள்ளை மாதிரி. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க, எங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரேன், அதாவது அந்த ஃபோட்டோ கிட்ட. ஸோ இவரை பார்த்து பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குது, யார் இவர் எதுக்கு என்னை பார்க்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஹீரோக்கு வெறி ஆகிருது. எது என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாதா, உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாதா, இவர் உங்களோட பேஷண்ட்டு, நீங்கள் தானே பார்த்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்தி கத்தி அதை வந்து என் கையில் வச்சுருந்தேன், அது ஒரு ரெட் கலர் கத்தி அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயமாயிருது. எது கத்தியா, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? ஆமாம் ஆமாம், அந்த கத்தியை வச்சு நான் வாட்டர் மெலனை கட் பண்ணேன், உனக்கும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிருது. ஸோ அந்த அம்மாவை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கான். என்ன நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு ப்ளீஸ், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத. டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களே நம்ம மெதுவாக தான் இதை கொண்டு போகணும் அப்படின்ட்டு. எதுக்காக இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பயமுறுத்துற, உங்க காலில் வேணால் விழுந்து கேட்குறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வரணும்லாம் நான் நினைக்கவே கிடையாது, எனக்கு தேவைப்படுற விஷயம் மட்டும் ஞாபகம் வந்தால் போதும் அப்படின்ட்டு. இந்த அம்மா செம்மையாக பயந்துருது. இங்கே பாருமா, இந்த இடம் ரொம்பவே பயமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போயிடலாம், இவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு. எது என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ தாண்டா எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருக்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. எங்கப்பா ஒழுங்கு மரியாதையா உங்கள் அம்மாவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ரிட்டன் கொண்டு வர பாரு அப்படின்ட்டு போனவே திரும்பி 2 பேர்த்தையும் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டுருக்கான். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு தான் இருக்கா, அப்படியே பயங்கரமாக அழுகிறா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஏம்மா அழுகுற, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அழுகாத, அம்மா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ லிட்டலாக ஞாபகம் வருதா இல்லை என்னன்றது தெரியல. நைட்டு போல் அவங்க அம்மாவை குளிக்க வச்சுட்ருக்கா. அப்போ வந்து சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வரலைனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நானும் தாம்மா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததுக்கப்புறம் உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. மறுநாள் காலையில் அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா, இங்கே பாருமா, நம்மளோட வீட்டுக்கு போகலாமே அப்படின்ட்டு. இவளும் சொல்லிகிட்ருக்கா, அம்மா நம்ம போகிறதுக்கு எந்த ஒரு வீடுமே இல்லை, நம்ம இங்கே தாம்மா தங்கி ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை நான் என்னோடய வீட்டுக்கு போகணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் என்னோடய வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா கத்துறாங்க. அம்மா பயப்படாதீங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஒன்றாவே தான் இருப்போம், எதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு இவ கொஞ்சம் காம் பண்ணிகிட்ருக்கா. அந்த மெய்ட் ஆண்டி பார்க்குறாங்க, அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்களோட நிலமை இப்படி இருக்கே அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுறாங்க. திடீர்னு அவங்கள பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கொடுங்க நான் அவங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு. அந்த அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் அவள் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி தான் ஊட்டி விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் இவங்களை இன்னுமே நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே கார்டனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு, நம்ம எப்போவுமே இங்கே வந்து உட்காந்துதாம்மா பேசுவான், உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா நீங்களும் நானும் இங்கே தான் விளாடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாகவே மாறிட்டாங்க. இவ சொல்ல அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வைட்டி வந்துட்டுருக்கா. இவ ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பார்க்குறதுக்காக வராளா, இல்லை ஹீரோயின் அம்மாவை பற்றின சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஜியாங்கோட அப்பா கிட்ட சொல்லணுன்னு வராளான்றது தெரியல. நீங்கள் இங்கே என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உன்னையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் நேராக அவங்க அம்மாட்ட போய், என்னோடய பேர் வைட்டி, நான் இந்த கம்பெனிலேருந்து வரேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு இந்த கம்பெனி நேமை சொன்னோன்னே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அப்பாவோட பேரை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஒயிட்டுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோயின் வந்து கேட்குறா,
அம்மா அப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு ஹீரோவோட அப்பா நேமை சொல்லிட்டு அவர் அவர் உங்கள் அப்பா நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அது சேஃப் கிடையாது, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க. அம்மா அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்கள் கூட இருக்கேன்ல, ஸோ நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிட்ட எங்கள் அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இல்லை, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் இவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கா. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கா. வேறு எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு துருவி துருவி கேட்க இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அவங்க மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இல்லை, அவங்க ஃபேமிலியில் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே நான் இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம், ஹீரோ அப்பா நேமை கேட்ட உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆனாங்க, ரொம்பவே பயந்தாங்க, அந்த இடத்துல இருந்து போகணுன்ற மாதிரியே சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரூமில் போய் பார்த்தா உள்ள ஆளையே காணா. ஸோ இவளுக்கு ஷாக் ஆயிடுது. நேராக அந்த மெய்ட் ஆண்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் அம்மாங்க அவங்க ரூமில் இல்லையே எங்கே அப்படின்னு. அதுவா, அது வந்துட்டு காலையிலேயே நான் பார்த்தேன், யான் தான் கூட்டு போனா அப்படின்ட்டு. இவளுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவளுக்கு தெரியும்ல அவங்க அம்மாவை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு. இப்போ ஃபோன் பண்ணி பார்க்குறான், அந்த சைடு ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. இவன் எங்கே தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் கூட்டு வந்திருக்கான். ஸோ வாங்க வெளியே வாங்க அப்படின்னு அப்படியே நேராக கூட்டிகிட்டு போய் இது யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு. இவங்களும் பார்த்தீங்கன்னா இது இது ஷூ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர் செத்து போயிட்டாரா, எப்போ செத்து போனார் எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறியாயிட்டுருக்கு. இவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி நடிக்கிறீங்க, நீங்கள் தானே அவருக்கு பர்சனல் டாக்டராக இருந்தீங்க, அவருக்கு என்ன தான் நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு. என்னை வீட்டில் கொண்டு போய் விடு, நான் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ட்டு. இவனுக்கு வெறியாயிட்டுருக்கு. எந்த வீட்டுக்கு உங்களை கூட்டு போகிறது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பாருங்க, அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. இவங்களோட பர்சனல் டாக்டர் தான் நீங்கள், உங்களை நம்பி தான் எங்கள் அப்பாவே நான் விட்டேன், அப்புறம் எப்படி அவர் செத்து போனார், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யார் தெரியுமா, நான் தான் அவங்களோட பையன் அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்போது நீ யானா அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவங்க பார்த்தீங்கன்னா அவனை ஹக் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிரு யான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இப்போ நீங்கள் எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குறீங்க, அப்படி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்க இவங்க பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இவனுக்கா அப்போ என்ன தான் நடந்துச்சு, ஏன் இவங்க தொடர்ந்து சாரி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்பிக்கையே விட்டுறான், இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல அப்படின்னு. ரிட்டன் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாசலே நின்றுட்டுருக்கா. ஸோ காருக்கு குறுக்கால வந்து நிற்கிறா, நிறுத்துடா காரை அப்படின்னு. ஸோ அப்படியே கோவத்தோடு வந்து அவங்க அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காளா. அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா இது வந்து யான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க அப்படின்னு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்ருக்காங்க. அம்மா உங்களுக்கு யானை தெரியுதா, அவனை அடையாளம் தெரியுதா, என்னை மன்னிச்சிரியானே திரும்ப சொல்கிறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை எங்கடா கூப்பிட்டு போனேன், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இங்கே பார், எங்கள் அப்பாவோட கல்லறைக்கு தான் நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்ட்டு. எதுக்கு இப்படி பண்ணுறேன், எங்கள் அம்மா வந்து ஒரு பேஷண்ட்டு, அவங்களையே இந்த மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்க நம்மக்கிட்ட சாரி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு யான் வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் ஹீரோயினோட அம்மாவை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக பயமாயிட்டே இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு பவுல் எடுத்து அதில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீயும் இவளும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறீங்க, ஸோ ஸ்போர்ட்ஸ் காலேஜில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனால் நீ ரொம்ப நல்லா சாப்பிட்ணும் சரியா அப்படின்ற மாதிரிலாம் அக்கறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்க்குறா, அம்மா உங்களுக்கு நானும் யானும் ஒரே காலேஜில் படித்தது ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. 2 பேரும் என்ன என்கிட்ட நடிச்சிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு.
ஹீரோயின் வந்து கதறா, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, நான் எந்த ஒரு ட்ரிக்குமே உங்ககிட்ட நான் ப்ளே பண்ணலை, சொன்னால் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இவளும் எவ்வளவோ சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறதாவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீ சொல்லிகிட்டே இருப்பில்ல, நமக்குள்ளே நடந்த அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே இப்போ முடிஞ்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, நீயும் என்னோட மனசில் என் மனசில் அப்படின்னு இழுக்கிறானா, சொல்லி தொலை, என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி இவ பார்க்கும்போது செத்துட்ட அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கா ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சொல்லாத, அது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருக்கா. ஆனால் அவன் காதில் வாங்கவே இல்லை, விறுவிறுன்னு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ அவனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யான் ரொம்பவே பாவம், அவன்கிட்ட நான் சாரி கேட்கணும், அவன் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் பாவம், என்ன தான் நடந்துச்சுமா அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த லின் இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து கால் வருது. ஸோ இவளும் அட்டன் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருமா சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, டியாங்கு அப்படின்னு அவங்க இழுக்கிறாங்க. என்னாச்சு மேடம் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. ஃபர்ஸ்ட் நாச்சும் ஹீரோயினை தான் அவன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த லாஸ்ட்டில் இப்போ அவங்க அம்மாவுமே சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.